எல்லாரும் சேல்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த சேல்ஸ்ல 2 டிஃபரெண்ட் கேம் இருக்கு. அது என்ன கேம்னு சொல்லிட்டு நான் ரிவீல் பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம செய்யற பிசினஸ்லயே 2 வகையான பிசினஸ் இருக்கு. ஒன்னு B2B, இன்னொன்னு B2C. B2Bனா என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் டு பிசினஸ் சொல்லுவாங்க. B2Cனா பிசினஸ் டு கஸ்டமர். ஒரு சர்வீஸோ இல்ல ஒரு ப்ராடக்ட்டோ இன்னொரு பிசினஸ்க்கு அது சேல் பண்ணி கொடுத்தா அது பிசினஸ் டு பிசினஸ் சொல்லுவாங்க. B2Cனா ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு சர்வீஸோ டைரக்டா அது கன்சியூமருக்கே நம்ம சேல் பண்ணோம்னா அதை வந்து பிசினஸ் டு கஸ்டமர் சொல்லுவாங்க. B2B பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ஹையான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அண்ட் B2Cல பாத்தீங்கன்னா B2Bயை கம்பேர் பண்ணக்குள்ள B2Cல லோவான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். ஆனா B2Bல ஒரு கிளைண்ட்டை நீங்க பிடிச்சிட்டாலே போதும், நீங்க தாங்க ஆளு. ஏன்னா ஒரு கிளைண்ட்டை பிடிச்சாலே கிட்டத்தட்ட 1 லேக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். பேசிக்கா 1 லேக். அண்ட் B2Cல பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கான கஸ்டமரை பிடிக்கணும். அதுல ஒரு ப்ராடக்ட் நீங்க 100 ரூபாய்க்கு ஆயிரக்கணக்கான கஸ்டமருக்கும் ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு நீங்க வித்தீங்கன்னா தான் 1 லேக் எடுக்க முடியும். B2Bக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சி, லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், லைக் தட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதே B2Cனா நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஃபுட்டு, ஷாம்பு, டைரக்டா பிசினஸ் டு கஸ்டமர் நம்ம கன்சியூமர் கைக்கே வர ப்ராடக்ட் எல்லாமே B2C தான். நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா மறக்காம நம்ம ரீலுக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க B2Bயா இல்ல B2Cயா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க.